வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரவி. வெல்கம் வித் ரவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்று சமையல் பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறது அதலக்காய் கூட்டு. இது தமிழகம் முழுவதும் விளைவிக்கக்கூடிய அல்லது விளையக்கூடிய ஒரு தாவர வகை அல்ல. தென் தமிழ்நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இதோட நேச்சர் கசப்புத்தன்மையாக இருந்தாலும் இதை குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வர அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தாவர வகை தான், ஒரு காய்கறி வகை தான். அதுபோல் இதோட தன்மை கசப்பாக இருக்கிறதுனால சர்க்கரை வியாதி உள்ளவங்க இதை அதிகம் சேர்த்துக்கிடுவாங்க. குடல் பூச்சி பிரச்சனை இருக்கவங்க இதை அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க. சரி, அதை எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். நண்பர்களே, அடுத்து அதலக்காய் கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதலக்காய் வெட்டி வைக்கப்பட்ட வெங்காயத்துண்டு, மிளகாய்த்துண்டுகள், தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்து நம்ம சூடுபடுத்தப்பட்ட வானொலியில் ஒவ்வொரு காய்கறிகளும் எப்படி சேர்த்து அதலக்காய் கூட்டு ரெடி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். நண்பர்களே, எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய் சூடான பாத்திரத்தில் இருக்குது. அடுத்து நம்ம ஒரு பொருளையாக சேர்க்கலாம். முதலாவதாக சிறிதளவு கடுகு எடுத்து அதில் நம்ம வறுத்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயத்துண்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது இரண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர்ற பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு வந்தால் போதும். இதோட நம்ம அதலக்காய் துண்டுகளை எடுத்து கிளற ஆரம்பிக்க வேண்டும். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு சில நிமிடங்கள் அதை நல்லா கிளறி விட்டுறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அதலக்காய் போட்டு தயாராகிடுறதுல வெயிட் பண்ணலாம். நண்பர்களே, இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாத்திரத்தை மூடி வச்சிடுறோம். ஒரு 10 நிமிடத்தில் அதலக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். நண்பர்களே, இப்போ நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து அதலக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்ற பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.